ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை காலையிலேருந்தே எடுத்த வீடியோ தான். சனிக்கிழமை வந்து நம்ம சென்னைக்கு காலையில் ஒரு 5:30 6 மணிக்கு முன்னாடியே போய் வந்து இறங்கிட்டோம். தாம்பரத்தில் இறங்கினோம். அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து ஒரு பஸ்ஸில் போய் அதுக்கப்புறமா ஆட்டோவில் போனோம். குன்றத்தூரில் தான் வீடு இருக்குது, அக்கா மகளோட வீடு. அங்கே போனதுக்கப்புறம் வந்து காலையிலே வந்து சாப்பாடு அங்கேயே முடிச்சுட்டு மதியம் அங்கேயே முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க கூட எல்லாம் இருந்து நல்லா விளையாடி பேசுகிற மாதிரி தான் இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். நாங்கள் இருக்கிறது வந்து 3வது மாடி அப்படிங்கிறதுனால ஃப்ளைட் வந்து அந்த பக்கம் வந்து அடிக்கடி போயிட்டு வந்துட்டுருக்கு. அது நல்லா பெருசாகவே தெரியுது பார்க்குறதுக்கு. அதனால் வந்து பிள்ளைங்க அதை வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பார்க்க ரொம்பவே ஆசையாக இருந்தது. ஏன்னா எங்கள் ஊரில் வந்து ரொம்ப குட்டியாக தெரியும், தூரத்தில் போகும். எப்போது ஒரு டைம் தான் அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக தெரியும். இது ஏர்போர்ட் வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறதுனால நிறைய வந்துட்டு போயிட்டு இருக்கிறதுனால பார்க்க நல்லா இருந்தது. என்ன வந்துட்டு பார்க்க வந்தாங்க. இப்போ வந்து பர்த்டேக்காக டெக்கரேஷன் எல்லாம் நடந்துட்டுருக்கு. அதில் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பலூன் எல்லாமே ஓட்ட வேண்டியது இருந்தது. அதுக்காக வீட்டிலே வந்து பலூனை வந்து காற்றேற்றி பிள்ளைங்களே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதில் பாதி பறக்க விட்டு வேறு விளையாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக தான் இருந்தது. ஆமாம், கோவக்காய் தான். ஒரு வழியாக எல்லோரும் வந்து பலூன் எல்லாம் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா கிளம்பி வந்தாச்சு. இப்போ கிளம்பி வந்ததுக்கப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 7 மணிக்கு மேலே தான் கேக்கு வந்து கட் பண்ணுற மாதிரி இருந்தது. பிள்ளைங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க. நாங்களும் ஒவ்வொருத்தராக ரெடியாகி வந்துட்டுருக்கோம். இப்போ பாருங்கள் வானம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. மாடியிலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த நிலா நட்சத்திரங்கள் எல்லாம் வந்து அழகாக வந்து தெரிகிறது நல்லா இருக்குது. ஆனால் நைட்டு வந்து கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு, அதனால ரொம்ப வானத்தில் ஒன்றும் தெளிவாக தெரியலை, மங்கலாக தான் இருந்தது. இப்போ வந்து ஒவ்வொருத்தராக வர ஆரம்பித்தாங்க. எல்லோரும் சேரெல்லாம் போட்டு உட்கார வச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து கேக் வந்து கட் பண்ணிட வேண்டியதான். ஆனால் அந்த குழந்தைங்க இருக்காங்க பாருங்கள், அந்த பிறந்தநாள் அன்னைக்கு வந்து ரொம்பவே ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருப்பாங்க. அது என்ன காரணம் அப்படிங்கிறது தான் தெரியல. ஆனால் அவங்க அழுகையை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நான் நிறைய வீடுகளில் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு பர்த்டே வந்து அவங்களுக்கு அப்படி தான் இருக்குது. இதில் வந்து அவங்க எப்படி ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறமா நான் ஏன் இப்படி அழுதேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சி பார்ப்பாங்க இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும்போது. கேக்கெல்லாம் கட் பண்ணி மாற்றி மாற்றி ஊட்டிக்கிட்டோம். நான் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேக்கிலலாம் வந்து அதிகமாக க்ரீம் எல்லாம் சேர்க்குறாங்க. அது வந்து கொஞ்சம் கொடுக்குறத குறைச்சா ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து எல்லோரும் எடுத்து எடுத்து கொடுக்கும்போது பிள்ளைங்க வந்து அதை அதிகமாக சாப்பிடுவாங்க இல்லையா, அடுத்த நாள் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக சளி பிடிக்கிற பிரச்சனை வருது. அதனால் கொஞ்சம் பார்த்து பார்த்து அவங்களுக்கு கொடுத்துட்டு கேக்கெல்லாம் கட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பிள்ளை பார்த்திங்கன்னா ஒரே அழுகை. அதனால வந்து நிறையா ஃபோட்டோ வந்து எடுக்கவே முடியலை. அதுக்கப்புறமா அவளை சமாதானம் பண்ணுறதுலே பெரிய வேலையாயிட்டு. அதனால் அதுக்கப்புறமா கேக்கெல்லாம் கட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கா கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நைட்டு வந்து சாப்பாடு ரொம்ப சிறப்பாக இருந்தது. எல்லாருக்கும் வந்து சாப்பாடுகள் எல்லாமே பரிமாறினதுக்கப்புறமா கடைசி நாங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து ஒரு விசேஷம் வரும்போது எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தான் வீட்டில் உள்ளவங்க வந்து கடைசியில் மொத்தமாக உட்காந்து சாப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான்.
இப்போ வந்து எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக கேக் வந்து கட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து அக்கா, அக்காவோட பொண்ணு தான் இது. இது வந்து அத்தான். இப்போ இவங்களுக்காக தான் நாங்க வந்து எல்லாருமே சென்னையிலேருந்து கிளம்பி வந்திருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா, விழா சிறப்பா முடிஞ்சுது. அடுத்தது என்ன, நம்ம வந்து நல்லா திருப்தியா சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு மறுபடியும் இருந்து அரட்டை அடிக்கணும். இதுதான் நடந்தது. ஏன்னா, நம்ம எப்போவுமே விருந்து வீட்டுக்கு போகும்போது ஒண்ணா எல்லாரும் சேர்ந்துருக்கும்போது, அங்க வந்து வேலைகள விட அரட்டை தான் அதிகமா நடக்கும். அதனால நல்லா ஜாலியா கேக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு, சிக்கன் பிரியாணிலாம் சாப்பிட்டோம். நான் சாப்பாடு என்னன்னு காமிக்கிறேன் பாருங்க. புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால, அங்க பக்கத்துல இருக்கவங்க வந்து கொஞ்சம் நெறைய பேர் சாப்பிட இல்ல. சிக்கன் பிரியாணி இல்லையா அதனால. நான் எங்க ஊர பொறுத்தவரைக்கும் நாங்க வந்து நார்மலா எப்பவும் போல சாப்பிடுவோம். அதுவும் இல்லாம சனிக்கிழமை அப்படிங்கிறதுனாலே 1, 2 பேர் சனிக்கிழமை நாங்க சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சாப்பிடாம போயிட்டாங்க. இப்போ சிக்கன் பிரியாணியும், அதுக்கு தொட்டுக்க வெங்காய ரைத்தா, அதுக்கப்புறமா சிக்கன் பொரிச்சது வச்சுருந்தாங்க. பிரெட் அல்வா, கத்திரிக்காய் கிரேவி. எல்லாமே நல்லா இருந்தது. ஆனா அந்த கத்திரிக்காய் கிரேவி மட்டும் யாருமே எடுக்கல. அது வந்து பிள்ளைங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல. அதனால இப்போ நாங்க வந்து கடைசியா சாப்பிடுறோம் பாருங்க. நானும் எங்க தங்கச்சியும் அப்படியே ரசிச்சு இருந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஏன்னா கடைசியில உட்காந்து சாப்பிட்டா மட்டும் தான் இந்த மாரி ரசிச்சு சாப்பிட முடியும். முதலையெல்லாம் உட்காந்துட்டோம் அப்படின்னா, ஆட்கள் வருவாங்கல்ல, அவங்களுக்காக நம்ம சீக்கிரமா சாப்பிட்டுட்டு எந்திரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால நல்லா ருசிச்சு சாப்பிட்டுட்டு எந்திரிச்சாச்சு. நல்லாவே சிறப்பா போனது. இன்னைக்கு இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நாங்க வந்து நல்லா அரட்டை அடிச்சுட்டு தூங்க போயிட்டோம். இன்னும் வீடியோஸ் வந்து நெறைய இருக்குது. அடுத்த நாளுக்கு வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் குடுத்துருங்க. அப்படியே நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிருங்க. அப்ப நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மிஸ் பண்ணாம எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த வீடியோ பொறுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.